வழக்கம் போல மறுபடியுமாக நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கும்படிக்கு, நம்ம தேசத்திற்காக அன்றாடும்படிக்கு, கர்த்தர் கொடுத்திருக்கிற அரசாங்கத்திற்காக, தலைவர்களுக்காக, ராஜாக்களுக்காக நன்றி சொல்ல நம்ம கடந்து வந்திருக்கிறோம். மறுபடியுமாக நம்மளுக்கு 8 குறிப்பு இருக்கிறது. தேசத்துடைய பாவ காரியங்கள், அதை குறித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இதுக்கு முன்னே நடந்த பாவமான காரியங்கள் இனி நடக்கக்கூடாது, ரத்தம் சிந்துதல், இந்த மாதிரியான காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 2வது கட்டுகள், வானமண்டலத்தின் ஆவிகள், துரத்தனத்தின் ஆவிகள், பிரபஞ்சத்தின் ஆவிகள், இந்த ஆவிகளை கட்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். 3வதாக நம்முடைய அரசாங்கத்திற்காக, ராஜாக்களுக்காக, நமக்கு இருக்கிற பிரதம மந்திரிக்காக, அவர் தெரிந்து கொள்ள போகிற கேபினட் மினிஸ்டர்கள், மற்ற மந்திரிமார்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 4வதாக கோவிட்-19 மறுபடியுமாக அநேக பாதிப்புகள், அநேக தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிற இந்த வைரஸ்னால, இந்த கொரோனா வைரஸ் மறுபடியுமாக கட்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். 5வதாக ஆக்சிடென்ட், அடிக்கடி நம்ம கேள்விப்படுகிறோம், விபத்து நடந்து கொண்டு இருக்கிறது, அநேகர் மறித்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இது குறையணும், இந்த விபத்து குறையணும், மரணம் குறையணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 6வதாக தற்கொலை பண்ணி சாகிறவர்கள், முடிவே இல்லை, வாழ்றதுக்கு வழி இல்லை, செத்து போறதா நல்லதுன்னு இருக்கிறாங்களே, அந்த மாதிரி இல்லை, வாழ்றதுக்கு வழி இருக்குன்னு சொல்லி வழிகாட்டுகிற இயேசுவை அறிமுகப்படுத்துகிறதற்கு என்னுடைய இருதயங்கள், சிந்தனைகள் மாற நம்ம ஜெபிக்க போகிறோம். 7வதாக கடத்தல், நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம், அநேக காரியங்கள், ஆள் கடத்துதல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த கடத்தல் காரியங்களை கட்டி ஜெபிக்க போகிறோம். கடத்தல் காரியங்களை மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. 8வதாக ட்ரக்ஸ், நமக்கு தெரியும் இந்த போதைப் பொருள் எவ்வளவு வேகமாக நம்முடைய இளைஞர்கள், வாலிப பிள்ளைகளை எப்படி தாக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி, இது மூலமாக கேங்ஸ்டரிசம் உருவாகுகிறது, அநேகர் பாதிக்கப்படுறாங்க, வாழ்க்கை இழந்து போறாங்க. அதோடு கூட மதுபானம், இந்த ஆல்கஹால், இது 2க்காகவும் சேர்த்து ஜெபிக்க போகிறோம். அப்ப நமக்கு 8 குறிப்பு இருக்கிறது. இதுக்கு நம்ம இந்த 8 குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபத்தோடு கர்த்தரை துதித்து ஆராதித்து, சில வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு பிற்பாடு நம்ம நம்மளுடைய ஜெபத்துக்குள்ளார கடந்து போகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரலோக தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். Lord, we want to give you thanks, we want to praise you, we want to glorify your name, Lord. You are the one and only God that we exalt, we worship, we praise, and you are the one and only God, the one who is living God. ஹalleluya, ஹalleluya. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறீர், ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறீர், உயிர் பெற்கிற தேவனாக இருக்கிறீர், ஜெபத்தை கேட்கிறவர், the one who listen to our prayer and the one who answer our prayer, Lord. ஆண்டவரே, நீர் ஒருவரே ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறீர். உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது முகங்கள் பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று சொன்ன தேவர். ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமாக கூடி வரும் பொழுது எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே, நீ செய்து வந்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல கடன்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் கொடுத்த பதிலுக்காக நாங்கள் நன்றி சொல்ல கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு அப்பா, நாங்கள் வைத்திருக்கிற இந்த 8 குறிப்புகளோடு எங்க தேசத்திற்காக, இந்த மலேசியா தேசத்திற்காக நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த மலேசியா தேசத்தில் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆளுகை காணப்பட வேண்டும், எங்க தேவனுடைய கரம் இறங்கி வர வேண்டும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். ஆண்டவரே, சாபங்கள் உடையத்தக்கதாக, பாவங்கள் விலகத்தக்கதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுடைய பொருளாதாரம் மாறணும் ஆண்டவரே, எங்களுடைய மனவீழ்ச்சி மாறணும் ஆண்டவரே, இதெல்லாம் சரியான நிலைமைக்கு கடந்து வரணும். விலைவாசிகள் ஏறாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சாயங்காலம் ஒரு மனமாக கடந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறேன். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். உம்மை ஒருவரே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஒருவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராக இருக்கிறவர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீங்க ஆண்டவரே, ஆராதனைக்குரிய தேவனாக இருக்கிறீர். நீர் ஒருவரே மகிமையின் ராஜா, மகிமையான தேவன் ஆண்டவரே. இதோ தகப்பனே, எங்களுடைய மெல்கிசேதேக் நீர்தான் ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய பிரதான ஆசாரியர், நீர்தான் ஆண்டவரே எங்களுடைய தகன பலி, நீர்தான் ஆண்டவரே எங்களுக்காக பாவ நிவாரண பலியாய் கடந்து வந்தவர். இந்த மாலை வேளையில் நன்றி செலுத்துகிறோம். குற்றங்களை அகற்றி போடுகிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர், தகுதிப்படுத்துகிறவர், வழிகாட்டியாய் இருக்கிறவர், வெளிச்சமாய் கடந்து வருகிறவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord.
அவர் ஒருவரே கனத்திற்குரியவராக இருக்கிறவர். Thank you Lord. Hallelujah. 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 Glory mama baba she. Hallelujah. Hallelujah. Glory 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 glory. மகிமை 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 தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் நடத்த வல்லமையுடையவராக இருக்கிறேன். நீர் எங்களோடு கூட நீங்கள் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உம்மை உயர்த்தி உயர்த்துகிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து
அவருடைய வல்லமையான கரம் இறங்கி வந்து தொட்டுக் கொண்டே இருக்கிறது. இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் காக்கப்படுவார்கள். இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் நடத்தப்படுவார்கள். இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் நித்திய வாழ்வடைவார்கள். தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Thank you, Holy Spirit. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். வில்லை
எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், நீர் சேனைகளின் கர்த்தர், யாக்கோபுடைய தேவனாண்டவரே, ஈசாக்குடைய புத்திரனாய் காணப்படுகிறவர், ஆபிரகாமுடைய தேவன் என்று சொல்லப்படுகிறவர். அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதியின் வேலைகளை எங்களோடு அசைவாடினவர், நீர் தொடர்ந்து எங்களோடு கூட எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம நின்ற வண்ணமாக பழைய பாட்டு பகுதியிலிருந்து சில வார்த்தைகள் நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66வது அதிகாரம், ஐசையா chapter 66. ஏசாயா 66வது அதிகாரம், ஐசையா chapter 66 verse 13 and 14. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். Isaiah chapter 66 verse 13 and 14. ஏசாயா 66வது அதிகாரம் 13 14வது வசனம். ஒருவனே அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் படும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருகளின் இடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். உட்காருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சரி கட்டுகிற ஒரு காலம். அப்படின்னா இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல கடைசி அதிகாரங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஆறுதல் படுத்துகிற ஒரு அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்க சிறையிருப்புக்கு போறாங்க, கட்டு உண்டவர்களாய் ஆக போறாங்க. இந்த ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் இவங்க எல்லாருடைய காலமும் ஒரே காலமா இருக்கிறபடினால சிறைக்கு முன்பு சிறைக்கு பிற்பாடு, இந்த சிறைக்கு பிற்பாடு இந்த வசனங்கள் தேற்றுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை தேற்றுகிறவராய் காணப்படுகிறார்.
நம்ம பார்த்தோம். இந்த 66, 67, 68 வருஷமாக அநேக பாடுகள், போராட்டங்கள், நம்முடைய சமுதாயம் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில, ஒரு தாழ்ந்த ஒரு நிலைமையில இருந்து கொண்டு வருகிறது. இந்த தாழ்த்தப்பட்ட இந்த சமுதாயத்துல நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்ம என்ன செய்ய முடியும்? தேசத்திற்கு என்ன செய்ய முடியும்? நம்முடைய சமுதாயத்திற்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறோம். நம்ம சமுதாயத்தில் அநேக சீர்கேடுகள் உண்டு. நம்முடைய சமுதாயத்தில் அநேக பாடுகள், உபத்திரவங்கள் உண்டு. நம்முடைய சமுதாயத்தை பத்தி பேசணும்னா உடனே தலைவர்கள் எழுந்திருச்சு வருவாங்க. எப்படி இந்த சமுதாயத்தை பத்தி இப்படி தாழ்மையா பேச முடியும் என்று சொல்லி. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்குள்ள இதுல நல்ல படிச்சவர்கள் இருக்கிறாங்க, நல்ல புத்திசாலிகள் இருக்கிறாங்க, நல்ல திறமை உள்ளவர்கள் இருக்கிறாங்க, நல்லவர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு சொட்டு விஷத்தினால ஒரு குடம் பால் கெட்டு போகிறது போல இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் சீர்கெட்டு போய் இருக்கிற ஒரு நிலைமையில இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை ஒருவனை தன் தாய் தேற்றுவது போல, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எப்படி கடந்து வருகிறது? ஒரு தாய் தேற்றுவதை போல கர்த்தர் நம்முடைய சமுதாயத்தை தேற்றுவார், நம்முடைய தேசத்தை தேற்றுவார், நம்முடைய அரசாங்கத்தை தேற்றுவார், நம்முடைய மந்திரிமார்களை தேற்றுவார், நம்முடைய ராஜாக்களை தேற்றுவார் என்று சொல்லி நம்ம இந்த வார்த்தையை நம்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் யாரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஒரு தாயானவர், இந்த தாய்க்கு 10 பிள்ளை இருந்தாலும் அந்த 10 பிள்ளையும் ஆதரிக்கிற ஒரு தாயா இருப்பாங்க. 10 பிள்ளைக்கும் சரியான பங்கு கொடுக்கணும், 10 பிள்ளைகளும் சரியா ஆதரிக்கணும், 10 பிள்ளைகளுக்கும் நல்ல காரியங்களை செய்யணும். இதுதான் ஒரு தாயுடைய எண்ணமா இருக்கும். சில நேரத்தில் பார்க்கும் பொழுது அந்த தாயாருக்கு விசேஷ பிள்ளைகள் இருப்பாங்க. ஒண்ணு மூத்த பிள்ளையா இருக்கணும், இல்லாட்டினா கடைசி பிள்ளையா இருக்கணும். இந்த கடைசி பிள்ளையா இருக்கணும், இல்ல மூத்த பிள்ளையா இருக்கணும். அப்படி இல்லாட்டினா இன்னொரு பிள்ளைய அந்த தாய் கனப்படுத்துவாங்க. என்ன, எங்க பிள்ளை? முத பிள்ளை இல்லைன்னா கடைசி பிள்ளை. இப்ப இது ரெண்டும் இல்லாம இன்னொரு பிள்ளை, ஊராவுடைய பிள்ளையா? அது தமிழ் பழம் முடியும். ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும். அப்படி இருக்கு. ஏதாவது ஒரு பிள்ளை சீக்கிர இருக்கும். பார்த்திருக்கிறீங்களா? சில 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 நேரத்துல வியாதியில அடிக்கடி வியாதி வரும். ஆஸ்மா வியாதி, இந்த மாதிரி ஏதாவது சின்ன பிள்ளைகளுக்கு வியாதி வரக்குள்ள அந்த பிள்ளை மேல பெற்றோருடைய கவனம் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளை பலவீனமா இருக்கிறது. அப்போ பலவீனமா இருக்கிற ஒரு சமுதாயத்தின் மேல, பலவீனமா இருக்கிற ஒரு தேசத்தின் மேல, பலவீனமா இருக்கிற ஒரு ஜாதியின் மேல, பலவீனமா இருக்கிற ஒரு மனுஷன் மேல கர்த்தருடைய பார்வை இந்த தாய் தேற்றுகிறதை போல அவர் தேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா பலவீனத்துல தான் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் காணப்பட போகிறது. அப்ப இன்றைக்கு ஒரு தாய் தேற்றுனா ஒன்னே மூத்த பிள்ளை, இல்லாட்டினா இளைய பிள்ளை, இது ரெண்டுமே இல்லாம பலவீனமா இருக்கிற ஒரு பிள்ளையை கர்த்தர் தேற்றுகிறதை, தாய் தேற்றுகிறதை போல கர்த்தருடைய சமுதாயத்தை தேற்ற வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அநேக காரியங்கள், அநேக சூழ்நிலைகள், அநேக முயற்சிகள், அநேக தோல்விகள், இவைகள் மத்தியில நம்ம எல்லாரும் தாழ்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம், பலவீனனாய் இருந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த வசனம் அப்போ அவர் சொல்றாரு, நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேம்னா தேவனுடைய பிரசனம், தேவனுடைய ஆலயம் இருக்கிற, தேவனுடைய சமூகம் இருக்கிற, தேவனுடைய கரம் இருக்கிற ஒரு இடமாய் காணப்படுகிறது. அப்ப இன்றைக்கு நமக்கு எருசலேம் என்றால் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது, நம்முடைய வீடாய் இருக்கிறது, நம்ம ஜெபிக்கிற நேரமாய் இருக்கிறது, நம்ம துதிக்கிற நேரமாய் இருக்கிறது. அப்ப நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நம்ம ஜெபிக்கும் போது தேற்றப்படுவோம், தேவனை ஆராதிக்கும் போது தேற்றப்படுவோம், சபை கூடி வரும்போது நம்ம தேற்றப்படுவோம். அப்ப அந்த தேற்றுதலின் பலன் நம்மளோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் படும் பிள்ளை போல செழிக்கும். ஆண்டவர் தேற்றுகிற காரியம் வரும் பொழுது நம்முடைய எலும்புகள் எல்லாம் பலனடைந்து புல் முளைச்சு வர்றதை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நான் காலையில 7 மணிக்கு வாக்கிங் போவேன், ஜாகிங் மாதிரி வாக்கிங் போவேன், ஒரு 1.5 மணி நேரத்துக்கு. நான் போற இடத்துல பார்க்கும்போது அந்த காலையில அந்த புல்லு மேல அப்படியே பனி தங்கி இருக்கும். அந்த பனி பெய்து அந்த பனி அப்படியே அந்த புல்ல மூடி இருக்கும். அந்த புல்ல பார்க்கக்குள்ள அவ்வளவு ஒரு செழிப்பாக, ஒரு அழகா இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் தேற்றும் பொழுது உங்களுடைய எலும்புகள் இப்படியாக பலனடைந்து தேற்றப்பட்டு பலனாய் இருப்பீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. உங்களுடைய எலும்புகள் படுப்புள்ளை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய கரமும் அவருடைய சத்துருகளின் இடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு விரோதமா எழும்புகிறவர்களுக்கு முன்பதாக
அவருடைய சினமும் அப்படின்னா கோபம், அவருடைய நீதி, அவர் சரி கட்டுகிற காரியங்கள், அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் கடந்த நாட்களில நல்ல ஒரு அரசாங்கம் வேணும்னு ஜெபம் பண்ணோம். கர்த்தர் நல்ல அரசாங்கத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல தலைவர் வேணும், ஒரு நீதி உள்ளவர். கர்த்தர் இவரை உள்ளுக்குள்ளார சிறைக்குள்ளார கொண்டு போய் சிறையில பாடங்களை கத்துக் கொடுத்து மனுஷனுடைய நிலைமை என்ன, வெளியே இருக்கிற நிலைமை என்ன, உள்ள இருக்கிற நிலைமை என்ன, யார் தேவன் என்று சொல்லி அறியும்படிக்கு வேதத்தை கையில கொடுத்து வேதத்தை வாசிக்க வைத்து ஒரு ஊழியக்காரர் ஒரு பாதிரியாரோடு ஒரு ஐக்கியத்தை ஒன்று பண்ணி இன்றைக்கு ஒரு நீதி உள்ள மனுஷனாய் காணப்படுகிறதுக்கு கர்த்தர் இருதயத்தை மட்டும் மாற்றுகிறவர் அல்ல, சிந்தையும் மாற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு வந்திருக்கிற இந்த பிரதம மந்திரிக்காக நம்ம நன்றி சொல்ல கடன்பட்டு இருக்கிறோம். அப்ப எதிரிகளுக்கு முன்பதாக யார் எதிரிகள்? எல்லாருமே நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறாங்க. ஆனா இந்த அரசியல்ல தோத்து போகிறவங்க அவங்க எதை அப்படியே பெருசுபடுத்துறாங்கன்னா நம்முடைய கிறிஸ்தவ மதத்தையும் கிறிஸ்தவர்கள் செய்கிற ஜெபத்தையும். நம்ம என்னைக்குமே நீதி உள்ளவர்களாக இருக்கிறோம். வேதம் நமக்கு நீதியை போதிக்கிறது. நீதி தான் நம்ம செய்யணும், நீதியை தான் சரி கட்டணும் என்று சொல்லி. அப்ப நீதியான காரியங்களை நம்ம செய்கிறதற்கு நம்ம நீதி உள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அதை ஒருவரும் மறுக்க முடியாது. அப்ப நீதிக்காக நம்ம போராடுகிறவர்கள் ஜெபிக்கும் பொழுது எங்க தேசத்துல நீதி வேணும், எங்க தேசத்துல நீதி செய்கிற ஒரு தலைவர் வேணும், எங்க ராஜாக்கள் நீதியாய் நடந்து கொண்டு நம்ம ஜெபிப்போம். அப்ப அதை எதிரிகள் சிலருக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்காத நேரத்துல நமக்கு விரோதமாய் நிற்பாங்க, நமக்கு விரோதமாய் காணப்படுவாங்க, சபைக்கு விரோதமாய் காணப்படுவாங்க. அவர்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மளோடு கூட நிற்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுகிறத போல இன்றைக்கு நம்ம தேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னும் எந்த காரியமும் சரியா வரல, இன்னும் விலைவாசி குறையல, எண்ணெயுடைய விலை இன்னும் இறங்கல, நம்முடைய பொருளாதாரம் இன்னும் மேல ஏறி வரல. இப்பதான் 2 வாரம் ஆயிருக்குது. ஆனா இவைகள் மத்தியில நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு தாய் தேற்றுகிறத போல கர்த்தர் நம்மை தேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர் நம்மளை தேற்றுவார். பலவீனமாய் இருக்கிற நம்மளை தேற்றுவார். மூத்த மகனாய் இருக்கிற நம்மளை தேற்றுவார். இளைய குமாரத்தியாய் இருக்கிற நம்மளை கர்த்தர் தேற்றுவார். அவர் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படி எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நம்முடைய ஜெப வேலைக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். எல்லாரும் அப்படியே கண்ணை மூடுவோம். ஒரு தாய் தேற்றுகிறத போல அப்படி தேற்றுகிற தேவன். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.
நீர் எங்களை தேற்றுகிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தாயாய் இருந்து இந்த தேசத்தை நீர் தேற்ற போகிறீர். ஆண்டவரே, ராஜாக்கள் மந்திரிமார்களை நீர் தேற்ற போகிறீர். எங்களுடைய பொருளாதாரத்தை நீர் தேற்ற போகிறீர். எங்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தேற்ற போகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்தை நீர் எங்களை தேற்றி பலப்படுத்த போகிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சாயங்கால வேளையில் கடந்து வந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Hallelujah, hallelujah. எங்க 2-3 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் மத்தியில் அப்பா நீர் கடந்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் அசைவாடி கொண்டே இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது தகப்பனே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற குறிப்புகளோடு ஆண்டவரே நாங்கள் எழுதி வைத்திருக்கிற எங்களுடைய சிந்தைக்கு எட்டின காரியங்கள் இதற்கு மேல எவ்வளவோ இருக்கிறது ஆண்டவரே. இதோ எங்களுடைய சிந்தைக்கு எட்டின இந்த காரியங்களை வைத்து நாங்கள் முதலாவதாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்பீராக. இன்றைக்கு ஆண்டவரே, எங்க தேசம் பாவத்திலே இருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கணும், பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் முதலாவதாக ஜெபிக்கிறோம். Thank you Lord. Hallelujah. பாவத்துக்காக வைக்கிறேன் ராஜா. அப்பா, அந்த பாவத்தை நீ மன்னிங்க தகப்பனே. அப்பா அப்பா, நீ இல்லாம தகப்பனே நாங்கள் இல்லையே தகப்பனே ராஜா. எங்களுடைய பாவத்தை நீ மன்னிக்கிற தேவன் தானே தகப்பனே. எங்களுடைய பாவத்தை நீ மன்னிங்க தகப்பனே. ஒரு விஷயம் ராஜா, ஒரு விஷயத்தை நோக்கி பாருங்க தகப்பனே ராஜா. அப்பா, ஒவ்வொரு பாவம் செய்யணும் மன்னிங்க தகப்பனே ராஜா. அவங்க அறியாமே தகப்பனே அவங்க பாவத்தை செஞ்சு கொண்டு இருக்காங்க ராஜா. நீர் மன்னிங்க தகப்பனே. மன்னிக்கிற தேவன் ராஜா. இதோ தகப்பனே, எவ்வளவு காரியம் தகப்பனே மனுஷனோடு செய்து கொண்டிருக்காங்க தகப்பனே. உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செய்து கொண்டிருக்காங்க தகப்பனே. மன்னிங்க தகப்பனே. மனம் இறங்குங்க தகப்பனே. தேச மக்கள் மேல மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, உங்களுடைய பிள்ளைங்க மேல மனம் இறங்குங்க தகப்பனே ராஜா. எங்க மேல மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, மன்னிங்க ராஜா. மன்னிங்க 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 அப்பா, மன்னிங்க தகப்பனே ராஜா. ராஜா, இதோ தகப்பனே உங்களை செய்து கொண்டிருக்காங்க தகப்பனே. உங்களுக்கு அறியாத தேவன் அறியாத தேவனை வணங்கி கொண்டிருக்காங்க தகப்பனே. அப்பா, எவ்வளோ பாவத்துக்கு அழைத்து போயிருக்காங்க ராஜா. உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யறாங்களே தகப்பனே ராஜா. மன்னிங்க தகப்பனே. மன்னிங்க தகப்பனே. மன்னிங்க ராஜா. உங்களுடைய ரத்தம் தெரியும் தகப்பனே. அப்பா, உங்களுடைய ரத்தம் ஒவ்வொரு ஆண்மையும் வரணுமே தகப்பனே. மன்னிங்க ராஜா. மன்னிங்க தகப்பனே. ஒரு விஷயம் தகப்பனே நோக்கி பாருங்க தகப்பனே ராஜா. கடைசி காலத்துல தகப்பனே எங்களை விட்டு விடாது தகப்பனே ராஜா. அப்பா, எங்க பாவத்தை மன்னிங்க. மன்னிங்க தகப்பனே. சுத்தமாக்குங்க தகப்பனே ராஜா. ஒவ்வொரு ஆளும் மன்னிங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் பாவம் செய்து பிடிங்க தகப்பனே ராஜா. எங்களுக்கு அறியாமல் எவ்வளோ பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. மன்னிங்க ராஜா. மன்னிக்க போறதுக்காக தகப்பனே. எங்கள் 2-3 பேர்கள் இருந்தாலும் அங்கே இனிமேல் சொல்லி தகப்பனே. அப்பா, என்னோட ஜபத்தை கேளுங்க தகப்பனே. அப்பா, கேளுங்க தகப்பனே. எங்கள் ஜபத்தை கேளுங்க தகப்பனே. பாவத்தை மன்னிங்க ராஜா. பாவத்தை மன்னிக்க போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நான் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேசத்திலே எவ்வளவோ பாவங்கள் ஆண்டவரே, எவ்வளவோ சாவ காரியங்கள் நடந்திருக்கிறது. இரத்த பலி கொடுத்திருக்கிறாங்க ஆண்டவரே. கொலை செய்திருக்கிறாங்க. யுத்த காலத்துல பாவங்கள் நடந்திருக்கிறது. சமீப காலத்துல பாவங்கள் நடந்திருக்கிறது. இப்பொழுது கூட பாவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு பாவத்திற்காகவும் மகள் ஜெபித்தது போல கர்த்தர் மனம் இறங்குவீராக ஆண்டவரே. பாவத்தை மன்னிக்கிற தேவன் நீர் மன்னித்த ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவரை சீர்படுத்தும்படிக்கு சரிப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தை சரிப்படுத்துங்க, சீர்படுத்துங்க ஆண்டவரே. ஜனங்களை சரிப்படுத்துங்க, சீர்படுத்துங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட கட்டுகள், வான மண்டலத்தின் ஆவிகள், துரத்தனத்தின் ஆவிகளை கட்டி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Thank you Lord. Hallelujah. ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே நீ கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. கொடான கொடிய நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ இப்பொழுதும் ராஜா, இதோ எங்க தேச ஆண்டவரே அப்பா
அப்பா பிடித்துக் கொண்டிருக்கிற எல்லா கட்டுகளும் ராஜா விலகி போகட்டுமே அப்பா. அப்பா எல்லா பிடிச்சுடைய காரியங்கள் ராஜா, அசுத்தமான கிரிகள் ராஜா, அப்பா எரிகோ கோட்டைகள் ராஜா, எரிந்து உலகம் இயேசுவின் நாமத்துல அப்பா நீங்க ஜனங்களை வெளியே கொண்டு வாங்க ராஜா. அந்த கட்டுகளே அப்பா இந்த பிடிவிலிருந்து கொண்டு வாங்க ஆண்டவரே. விடுதலை படுத்துங்க ராஜா. ஜனங்க அறியணும் இயேசு யாருன்னு அறியணும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு உள்ளத்தையும் நீங்க பேசுங்க ராஜா. சுவிசேஷ செய்திங்க ஒவ்வொரு காதுக்கும் போய் எட்டுட்டு ஆண்டவரே. யாருமே இயேசு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது ஆண்டவரே. அப்பா உண்மை மட்டுமே வணங்கணும், உண்மை மட்டுமே தொழுது கொள்ளணும் ராஜா. நீங்க யாருன்னு அறியணும் ராஜா. என் ஜனங்களை அறியணும் ஆண்டவரே. அப்பா இந்த கட்டிலிருந்து கொண்டு வாங்க ஆண்டவரே, கொண்டு வாங்க ராஜா. அப்பா தெளிவான சிந்தையை கொடுங்க ஆண்டவரே. அவங்க அறியணும் ராஜா. அப்பா இப்பொழுது நீங்க தோடுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க தோட போறதுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இடிக்க கோட்டைக்கு விட இருக்கிறதுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கொடான கொடிக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் ராஜா இந்த பத்துக்காஜ பட்டணத்துக்காக நாங்க கடந்து வருகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பட்டணத்திற்கு ஜனங்களா அப்பா நீங்க யாருன்னு அறியணும் ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் எரிக்க கோட்டைக்கு எடுத்து விடட்டும் ராஜா. அப்பா ஜனங்க தொடப்படட்டும் ஆண்டவரே. இயேசு யாருன்னு அறியணும் ராஜா. உங்களுக்கு நீங்க பேச போறதுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ இந்த பட்டணம் ஆண்டவரே, இதோ இந்த தேசம் ஆண்டவரே உங்களுக்கு சொந்தமாக தேசமாக மாற போறதுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா, உங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொண்டு போறதுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, கொடான கொடிக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இது எல்லாமே இயேசுவின் நாமத்தில் நாங்க வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you Lord. Hallelujah. Hallelujah. வான மண்டலத்தின் ஆவிகள், துரத்தனத்தின் ஆவிகள், பிரபஞ்சத்தின் ஆவிகள் இதோ மலேசியா தேசத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள், பிள்ளை சுனிய காரியங்கள், மந்திர காரியங்கள் இயேசுவின் நாமத்தை நிர்மலப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மந்திரவாதிகளுடைய வல்லமைகள் ஆண்டவரை முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா ஓமக்களுடைய வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. இயேசுடைய இரத்தம் மலேசியா மேல கடந்து வரட்டும் ஆண்டவரே. இப்பொழுது கூட நாங்கள் நல்ல ஒரு அரசாங்கத்திற்காக, நல்ல மந்திரிமார்களுக்காக, ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. அப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ராஜா. எங்க 2-3 பேர் கூடிய மத்தியில் 7 பேர் செலுத்தேன். எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் போதாத ஆண்டவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்த தேவை நீங்கள் கடமையை அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக இடத்துல நாங்கள் மன்றாடி கேட்டிருந்தோம் ஆண்டவரே. அப்பா ஒரு நல்ல அரசாங்கம் வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் கடவுளே. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நோக்கி பார்த்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரம் ஆண்டவர், உங்களுடைய கிருபை இறக்கம் ஆண்டவரே எங்கள் தேசத்து மேலே இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தெய்வம் எங்கள் தேசத்து மேலே இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு பொது கைவிடாத தேவன் நீர் ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல பிரதமருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அவருக்கு நல்ல ஞானத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசம் இன்னும் எப்படியாக நல்லபடியாக வழி நடத்த வேண்டும் என்று அவருக்கு நல்ல அறிவை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு சிந்தனையை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இனிமேல் இந்த தேசம் ஆண்டவரை பாழாகாது படிக்க ஆண்டவரே ஒரு நல்ல வளர்ச்சியில ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை காண ஆண்டவரை நீங்கள் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மலேசியா தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிரதமரை மோடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதம் எழும்பாத படிக்க ஆண்டவரே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் சபித்து முறியடிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவரை நீரே பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்தை கொண்டு ஆண்டவரே உன்னை என்னெல்லாம் நல்லபடி திட்டம் வைத்திருக்கிறாரோ ஆண்டவரே அந்த திட்டம் அனை உங்களுடைய சித்தத்தின்படி நிறைவேற்ற ஆண்டவரை நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷவனமாக ஆண்டவரே கிறிஸ்தவர்களுக்கு எந்த ஒரு ஆயுதமும் எழும்பாத படிக்க ஆண்டவரே மனம் இனம் பிரச்சனைகள் வராத படிக்க ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் அன்பின் கர்த்தரால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல உடல் சுகத்தை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் குடும்பத்தை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஞானத்தாலே நிரப்ப போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கண்மணிக்கு மேலாக பாதுகாப்பவர் நீர் ஆண்டவரே. நீங்களே பாதுகாத்து வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது
மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கள் சுத்தன் ஆகவுக்காய் கடந்து வருகிறோம். இருக்கிற ஒவ்வொரு கேபினெட் மினிஸ்டர்களுக்காய் நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இதை பாதுகாத்து வழிநடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு விரோதமாக உமக்கு பிடிக்காத காரியம் எது அவர்கள் செய்திருந்தாலும் ஆண்டவரே, ஒரு இசை தயவாய் நீர் மன்னிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி மேலும் ஆண்டவரே, தேசத்துக்கு சிறப்பாய் காணும்படிக்கு திட்டங்களை அவர்கள் கொண்டு வர ராஜா, நீங்களே அவர்களுக்கு வலியுறுத்தல் ஆண்டவரே, நல்ல ஒரு ஞானத்தை நீங்கள் கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒரு நல்ல எக்கானமி ஆண்டவரே, மலேசியா ரிங்கேட் ரேட்லாம் ஆண்டவரே, அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆக நீங்க உதவி செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மலேசியாவுக்கு நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆக நீங்க உதவி செய்யும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளால் அந்த விலைகள் ஆண்டவரே, அது குறையத்தக்க ஆண்டவர் நீங்கள் உதவி செய்யும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி மேலும் மக்கள் ஆண்டவரை யாரும் அவஸ்தைப்படாதபடிக்கு, கஷ்டங்கள் படாதபடிக்கு ஆண்டவரே, அப்பா, நீங்களுக்கு அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியே ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. இது மட்டும் எங்களை காத்து வழி நடத்தின தேவனே மக்கள் நன்றி ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுத்தின தேவனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இனி மேலும் ஆண்டவரே, எங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்க போகிறேன், நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு தகப்பனே மக்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் சின்ன பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடுத்திருக்கிற பிரதம மந்திரிக்காக நன்றி ஆண்டவரே. ராஜாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய காலையிலும் ஆண்டவரே, ராஜாக்கள் எடுத்த தீர்மானம், இனி மதம் இனம் என்று சொல்லி எந்த கலவரமும் வரக்கூடாது என்று அவங்க போட்டிருக்கிற சட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ ஜெபத்தை கேட்கிறீரப்பா, அதற்காக நன்றி. எங்களுடைய ராஜாக்களுக்கு நல்ல நீண்ட ஆயுளை கற்றுக் கொடுத்து சுகத்தோடு ஆண்டவரே, கிருபை இரக்கத்தோடு கர்த்தர் வழி நடத்துவீராக. இப்பொழுது நாங்கள் COVID-19க்காக ஜெபிக்க போகிறோம். இந்த கொரோனா வைரஸுடைய தாக்குதல் குறைய வேண்டும் என்று சொல்லி, அது இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். Thank you Lord. Hallelujah. Yes Lord. எங்கே இருந்து 3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் சப்பா. ஆண்டவரே, வெளியிலானவரே, இந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்டவர்களுக்காக வருகிறோம் சப்பா. இந்த கோவிட் வியாதி பாதிக்கப்பட்டவங்க ஆண்டவரே, அவங்க போய் தொலைவீராக ஏசப்பா. ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்களுக்கு பெரிய சுகத்தை தருவீராக ஆண்டவரே. அந்த நோய்கள் தொடாதபடிக்கு இயேசு ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே, புது புது நோய்கள் வருது ஏசப்பா. புது புது வைரஸ் வராதபடிக்கு தடுத்து போடுவீராக ஏசப்பா. இந்த மனுஷன் அந்த கொரோனா நோய் தடுத்து போடுவீராக ஆண்டவரே. மீண்டும் தொடராதபடிக்கு இயேசு நமக்கு முறையடிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வைரஸ் புது புது வைரஸ் மறுபடியும் இங்க வந்து மலேசியாவில் ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை வராதபடிக்கு தடுத்து போடுவீராக ஏசப்பா. ஆண்டவரே, அந்த புது வைரஸ் வராதபடிக்கு இயேசு நமக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மத்தியில் வந்து நீ வாசம் செய்வீராக ஏசப்பா. இந்த கோவிட்-19 இப்ப இருக்க பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இத்தனை வருஷமா அந்த கோவிட்-19 சுற்றிலும் இருந்தோம் ஆண்டவரே. எங்களோட கருத்துரும் ஒப்பு பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. கூட இருந்து வழி நடத்துவீராக இயேசு நமக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். ஆமென் ஆமென். Thank you Lord. ஆண்டவரே, இந்த COVID-19 கொரோனா வைரஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோட வல்லமையை கர்த்தர் முறியடிக்கிறதற்காக நன்றி. இப்பொழுது நாங்கள் ஆக்சிடென்ட் விபத்துகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இனி விபத்து நடைபெறக்கூடாது, அவருடைய தாக்குதல் குறைய வேண்டும் என்று சொல்லி Thank you Holy Spirit. Thank you Lord. Hallelujah. Hallelujah. அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, இதுவரை எங்களை காத்து வழிநடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இனிமேல் எங்களை பாதுகாத்து வழிநடத்த போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த நேரத்தில் பண்ணுறேன் உலகம் முழுவதும் நடக்கிற ஆக்சிடென்ட்டுக்காக அவ்வளோ பண்ணுறேன். நிறைய பேர் ஆக்சிடென்டால் மறுத்து போகிறாங்க ஆண்டது. அது இந்திய ஒரு ஆக்சிடென்ட் நடக்காதபடி கண்டேன். வண்டி ஓடுறவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்காதபடி கண்டேன். வாகனத்தை நீர் காத்துக்கொள்கிறார்கள். ஓட்டுகிறவர்களை கார் பாதுகாத்துக் கொள்ள மாட்டது. அவர் கவனமாக பயபக்தியோட ஞானத்தோடு வாகனம் ஓடாண்டு நீ ஆசீர்வதி பண்ண அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டது. அதே நேரத்தில் இந்த மோட்டரில் இந்த ஸ்கூல் பயணங்களாக இருந்தாலும் ஆண்டு சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் ஹெல்மெட் இல்லாமல் மோட்டரில் ஓடி கூட்டாளிகளோட சேர்ந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாங்கன்றது. இப்போ அவங்களுக்குலாம் ஒரு தேவை பயத்தை கொண்டு வாங்கறது, அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வாங்கறது. இனி அவங்க ஹெல்மெட் இல்லாமல் மோட்டரில் ரேஸ் ஓடாது படிக்காண்டது. கவர்மெண்ட் பெற்றவங்களுக்கு கீழ்படிந்து
ஆண்டவரே அவங்க இருக்கிறது உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ பாதுகாத்துக் கொள்கிறே. ஆண்டவரே அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு அவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே. அப்பா தேசம் முழுவதும் ஆண்டவரே அதிகமான ஆக்சிடென்ட் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா ஆக்சிடென்ட் அறவே இல்லாதபடிக்கு ஆண்டவரே காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா அதுலேருந்து எல்லாத்தையும் நீ காப்பாற்றுங்க ஆண்டவரே. முதல்ல காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு நாமத்திலே ஜெயிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் விபத்தை குறைத்து ஆண்டவரே இல்லாதபடி கர்த்தர் எடுத்து போட போகிறதற்காக நன்றி. இதிலிருந்து மரணங்கள் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் பரிதவித்துக் கொண்டு இருக்கிறது. எத்தனையோ பேர் உடல் உறுப்புகளை இழந்து போய் இதோ பரிதவித்துக் கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சுகப்படுத்துங்கப்பா. இப்பொழுது கூட நாங்கள் 3 காரியம் ஒன்றாக சேர்த்து ஜெபிக்க போகிறோம். தற்கொலை, கடத்தல், ட்ரக், ஆல்கஹால், இது 3க்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். Thank you Holy Spirit. Thank you Lord. Hallelujah, hallelujah. நன்றி 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 ராஜா. எங்கள் மாலை வேளையிலே ஒரு குடும்பமாக கூட சேர்ந்து வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஜெபத்துக்கு செவி சாய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு உடனடியாக பதில் கொடுக்கிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம் 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 சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக இருக்கிறீர் ஆண்டவரே. பரலோகத்தின் ராஜாவாக இருக்கிறீர் ஆண்டவரே. மனம் இறங்குங்க ராஜா, மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரே இந்த காமிக் சூசைட்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காமிக் சூசைட் பண்ணுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே பெரியோர் முதல் சிறியோர் வரையும் ஆண்டவரே மன்னிங்க ராஜா. முதலாவது உங்களோட பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. குற்றக்குறை எல்லாத்தையும் மன்னிங்க ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தை கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தற்கொலை ஒரு முடிவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே நீர் உம்முடைய நாசினால் சுவாசத்தை ஊதுவீர் ஆண்டவரே. எங்களுக்காக ராஜா, எங்களுக்காக தான் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக தானே ராஜா. இந்த தற்கொலை ஒரு முடிவாக எங்களுக்கு காணப்படக்கூடாது ஆண்டவரே. ஒரு விழிப்புணர்வை தாருங்க ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பிரச்சனைகள்னால சூசைட் பண்ணிக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த சூசைட் கொண்டு வருகிற பொல்லாத பிசாசை நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. இது மேல ஆண்டவரே இந்த பொல்லாத பிசாசு ஆண்டவரே கிரியை செய்யக்கூடாது ஆண்டவரே. யாரோட வாழ்க்கையிலும் கிரியை செய்யக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த முடிவுக்குள்ளார போகிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே பெரியோர்கள் ராஜா நீர் பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அவங்களுடைய செவிகளை திறங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தம், உம்முடைய கூக்குரல் அவங்க செவிகளை விளங்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே லஞ்சம்னால ஆண்டவரே, சில நேரத்தில் ஆண்டவரே, சில நேரத்தில் கடன் பிரச்சனையினால ராஜா, சில நேரத்தில் பிள்ளைகள்னால ஆண்டவரே, சில நேரத்தில் வேலை செய்கிற சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலையினால தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஃபேக்டர் எல்லாம் விலகி போகணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காரணம் ஆண்டவரே இனிமேல எழும்பக்கூடாது ஆண்டவரே. யாரும் சூசைட் என்று நாங்கள் செவியில சாய்க்க கூடாது ஆண்டவரே. இனிமேல நியூஸ்ல பத்திரிகையில எதுலையுமே வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே சூசைட் என்ற பேரை எங்க காதுல விளங்கக்கூடாது ஆண்டவரே. இந்த மலேசியா ஆண்டவரே, இந்த மலேசியா தேசம் ஆண்டவரே சூசைட் ஃப்ரீ தேசமாக மாற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அது உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்களோட ஜெபத்துக்கு செவி சாய்க்கிற தேவன் தானே ஆண்டவரே. நீர் மனம் இறங்குங்க ஆண்டவரே. மனம் இறங்குங்க ராஜா. மனம் இறங்குங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில வெளிச்சமாக வந்த தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில வெளிச்சமாக வாங்க ராஜா. வெளிச்சமாக வாங்க ஆண்டவரே. ஒரு தாயின் தகப்பனை போல கனப்படுத்துகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே மகனாக மகளாக என்னை தேற்றுகிறீர் ஆண்டவரே. அவங்களோட பிரச்சனையிலும் தேற்றுங்க ஆண்டவரே. தேற்றுங்க ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த முடிவு எடுக்க கூடாது ஆண்டவரே. எடுக்க கூடாது ஆண்டவரே. நீர் நடத்துங்க ராஜா. நீங்க நடத்துங்க ஆண்டவரே. அதே சமயம் ஆண்டவரே கடத்தலுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கடத்தல் படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே வயசு பார்க்காம ராஜா கடத்தப்படுகிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கடத்தல் படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட்ட பிரகாரம் ராஜா அவங்களோட உடல் உறுப்புகள் விற்கப்படுது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பாவம் இனிமேல எடுக்க கூடாது ஆண்டவரே. இந்த பாவம் எங்க தேசத்துல இருக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரை நீர் காண்கின்ற தேவன் தான் ஆண்டவரே. தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தை நீர் காப்பாருங்க ராஜா. தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தை நீர் மனம் இறங்குங்க ஆண்டவரே. இனிமேல் இந்த கடத்தல் ஆண்டவரே நடக்க கூடாது ஆண்டவரே. இந்த கடத்தல் கும்பல் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல போலீஸ்ல பிடிபடணும் ஆண்டவரே. ஆண்டவரே அவங்களோட சிண்டிகேட் எல்லாம் முறியடிங்க ராஜா. இனிமேல் கடத்தல் நடக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே பாவமுள்ள ஜீவன்கள் ஆண்டவரே
வயசு தெரியாம ஆண்டவரே பேச முடியாத பிள்ளைங்களை கூட கடத்தலுக்கு கொண்டு போகிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே சில நேரத்தில் கடத்தி கொண்டு போய் ஆண்டவரே பிச்சை எடுக்க வைக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே கண்களை பிடுங்கி ஆண்டவரே கால்களை உடைத்து ஆண்டவரே எவ்வளவு குற்றங்கள் நடக்குது ஆண்டவரே, அநியாயம் நடக்குது ஆண்டவரே. மனம் இறங்குங்க ராஜா, நீர் மனம் இறங்குங்கிற தேவன் தான் ஆண்டவரே. மனம் இறங்குங்க ஆண்டவரே, மனம் இறங்குங்க ஆண்டவரே. இந்த கடத்தல் எங்க தேசத்துக்குள்ளார இருக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே மனம் இறங்குங்க ராஜா, சீக்கிரம் வாங்க ஆண்டவரே. இந்த அநியாயத்தை தட்டி கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே பெரியோர் முதல் சிறியோர் வரை ஆண்டவரை கடத்தப்படுகிறார்கள் ராஜா. ஆண்டவரே இந்த பாவத்துக்குள்ளார அவங்களை வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கடத்தப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே சமாதானத்தை தாருங்க ஆண்டவரே. அவங்க குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை தாருங்க ஆண்டவரே. அலக்கழித்து கொண்டிருக்கிற சிந்தையை நீ சமாதானம் படுத்துங்க ஆண்டவரே. ஒரு ஆறுதல் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எவ்வளவு குடும்பம் தவித்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அதே சமயம் ஆண்டவரே ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹாலுக்காகவும் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு குடும்பம் ஆண்டவரே சமுதாயம் ஆண்டவரே சீர்கெட்டு போகுதா ஆண்டவரே. அது முக்கியமான தமிழர்களுடைய சமுதாயம் சீர்கெட்டு போகுதா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ட்ரக் புஷர் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே பிடிபட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே the main hate of the drugs lord, the main hate of the drugs ஆண்டவரே அது வந்து முறியடிக்கிறோம் ஆண்டவரே. பிடிபட வேண்டும் ஆண்டவரே. இனிமேல எழும்ப கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே இவங்க இந்த புஷர் ஆண்டவரே இனிமேல ட்ரக்ஸ் விற்க கூடாது ஆண்டவரே. ஒரு நல்ல சட்ட திட்டம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பெல்லாம் அதை கொண்டு வருகிறாரோ ராஜா பிடிபட வேண்டும் ஆண்டவரே. எப்பெல்லாம் அது வந்து நாடு கடத்துறாங்களோ ஆண்டவரே பிடிபட வேண்டும் ஆண்டவரே. தப்பிக்கிறதுக்கு வழியே இருக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே தண்டனை கடுமையாக மாற வேண்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் அதை தொடுகிறார்களோ ராஜா ஒரு பயம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தண்ணி ஆண்டவரே இந்த மதுபானம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இனிமேல மதுபானம் எங்களோட தமிழர் சமுதாயத்து மேல ஆண்டவரே இந்த மலேசியா மேல ஆண்டவரே இருக்க கூடாது ஆண்டவரே. எல்லாம் மதுபானம் விற்கிற கடையும் ஆண்டவரே மூடப்பட வேண்டும் ஆண்டவரே. மூடப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இனிமேல் இருக்க கூடாது ஆண்டவரே. எவ்வளவு குடும்பம் அழிந்து கொண்டிருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே இதனால எவ்வளோ ரேப்பிங் நடக்குது ஆண்டவரே. இதனால எவ்வளோ கடத்தல் எவ்வளவு ராபரிஸ் நடக்குது ஆண்டவரே. ஆண்டவரே நிதானம் இல்லாம ஆண்டவரே இதனால சில ஆக்சிடென்ட் கூட நடக்குது ஆண்டவரே. ஆண்டவரே எவ்வளவு பின்விளைவுகள் ராஜா. இந்த ரெண்டு காரியத்தினால எவ்வளவு பின்விளைவுகள் ஆண்டவரே. இது எங்க தேசத்துல வேண்டாம் ஆண்டவரே. இது எங்க தேசத்துக்கு இருக்க கூடாது ஆண்டவரே. எடுத்து போடுங்க ராஜா, எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த பொல்லாத காரியத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மனம் இறங்குங்க ஆண்டவரே. தூபம் போல் எங்களோட ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பரலோகத்தில் எட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. இவ்வளவு ஜெபித்தோமே ராஜா நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் தான் ஆண்டவரே. ஜெபிக்க ஜெபிக்க ஜெயம் தருவீர் என்று சொன்னீரே ஆண்டவரே. உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கேங்ஸ்டரிசம் காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துல கேங்ஸ்டரிசம் பிடிபட வேண்டும் ஆண்டவரே. கேங்ஸ்டரிசம் தலை தோங்கி நிற்க கூடாது ஆண்டவரே. எங்களோட கவர்மெண்ட் மட்டுமே தலை தோங்கி நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மிலிட்டரி ஆண்டவரே போலீஸ்காரங்க மட்டுமே தலை தோங்கி நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த கேங்ஸ்டரிசம் எழும்ப கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே இப்ப வர ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஆண்டவரே அது ஒரு நல்ல பேர் நான் நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லி இந்த கேங்ஸ்டரிசம் குள்ள வராங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த மைண்ட் செட் மாத்துங்க ராஜா. ஆண்டவரே அந்த மைண்ட் செட் இன்னும் வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே தமிழ் சமுதாயம் ஆண்டவரே அடுத்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஆண்டவரே காப்பாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. காப்பாத்துங்க ராஜா, காப்பாத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே அழிந்து போட இருக்கிற ஃபியூச்சர் ஜெனரேஷனை காப்பாத்துங்க ராஜா. நீர் காப்பாற்றுங்க ஆண்டவரே. நீங்க காக்கின்ற தேவன் தான் ஆண்டவரே. நீர் காப்பவர் தான் ஆண்டவரே. நீங்க எப்போதும் காத்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அதே மாதிரி ராஜா இது இந்த சமுதாயத்தை ஆண்டவரே காப்பாத்துங்க ஆண்டவரே. காப்பாத்துங்க. இனிமேல தலை எழுப்ப கூடாது ஆண்டவரே. இந்த கேங்ஸ்டரிசம் வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே வெட்டுறாங்க ஆண்டவரே. செத்து போகிறாங்க ராஜா. ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்தா ஆண்டவரே கொலை ஏதாவது ஒன்று நடக்குது ஆண்டவரே. இனிமேல் அந்த மாதிரி நடக்க கூடாது ஆண்டவரே. நாங்க கேள்விப்படக்கூடாது ஆண்டவரே. இனிமேல் ஹாஸ்பிட்டல்ல கேங்ஸ்டர் சண்டை போட்டுட்டாங்கன்னு சொல்லி நியூஸ்ல வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு நல்ல நியூஸ் கொடுங்க ஆண்டவரே. சமாதானமாக கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. எங்க தேசம் ஒரு கானான் ஊரை போல மாற வேண்டும் ஆண்டவரே. கானான் தேசமாக மாற வேண்டும் ஆண்டவரே. பாலும் தேனும் ஓடுற தேசமாக மாற வேண்டும் ஆண்டவரே. நீர் மாற்றுங்க ராஜா, நீர் மாற்றுங்க ஆண்டவரே. எங்க கூடயே இருக்கிற தேவனே நீர் மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க கடந்து வாங்க ராஜா, எங்க கூட கடந்து வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோட வியாதி நேரத்துல நீர்
நீர் வைத்தியரானீர் ஆண்டவரே. நாங்க சோர்ந்து போய் விழும்போது எங்களுக்கு ஒரு நண்பனாக நீர் வந்தீர் ஆண்டவரே. வாங்க ராஜா, எங்க கூட வாங்க ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு செவி சாயுங்க ராஜா. பதில் தாருங்க ஆண்டவரே. பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு நல்ல பதிலை கொடுப்பீர்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கனமகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஆமென். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா 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 அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். எங்கள் அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். எழும்புதல் பரவலுமே எங்கும் பற்றி எரியணுமே. எழும்புதல் பரவலுமே எங்கும் பற்றி எரியணுமே. எங்கும் பற்றி எரியணுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். பரலோக தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை நடத்தின எபினேசருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர், பதில் தருகிறவராக இருக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையான காரியங்கள் செய்து வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஏறெடுக்கப்பட்ட இந்த 8 குறிப்புகள் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் சீக்கிரத்தில் ஆண்டவரே எங்க சமுதாயத்தினுடைய சீர்கேடுகளை மாற்றி எங்க சமுதாயத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வர போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே மாதிரி எங்க தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக, ஆசீர்வாதத்துக்குள்ளார நடத்துகிறதற்காக, ஒரு சேமத்துக்குள்ளார கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை செவ்வாய்க்கிழமை சந்திக்கிறேன். அடுத்த வாரம் புதன்கிழமை நாங்கள் வந்திங் ஆராதனைக்கு கடந்து போகிறோம். ஆகிய வந்திங் பகுதியிலே இருப்போம். நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெபம் செவ்வாய்க்கிழமை நடைபெறும். செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கு கரெக்டாக நடைபெறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.